ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரு சேனல். ஈஸ்ட் சேர்க்காமல் ஓவன் எதுவுமே இல்லாமல் வீட்டிலையே சூப்பராக ஃப்ரைடு பன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க. பால் காய்ச்ச பால், காய்க்காத பால், எந்த பால் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதோடவே 1/2 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம். சீனி சேர்த்ததும் சீனி நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சீனி கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. சீனி நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இதோடவே ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்ததும் மஞ்சள் கருவை உடச்சி விட்டு எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதுங்க. ரொம்ப நேரம்லாம் பண்ண வேண்டாம். இந்த முட்டை பாலோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி மட்டும் வந்தால் போதும். அவ்வளோ நேரத்துக்கு மட்டும் நம்மளும் மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இப்போ முட்டையை சேர்த்தும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த பன் பண்ணுறதுக்கு ஈஸ்டெல்லாம் தேவையே இல்லைங்க. இந்த மாதிரி செய்து பாருங்கள், சூப்பராக கடையில் வாங்குற மாதிரியே பன் சூப்பராக வரும். இப்போ பேக்கிங் பவுடரையும் சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதோட 1/2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாங்க. மைதாக்கு பதிலாக நீங்கள் கோதுமை எடுக்கிறதா இருந்தால் கூட எடுத்துக்கலாம். இப்போ மாவை சேர்த்ததும் கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது அது தோசை மாவு பதத்துக்கு வரும். மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் இதோட 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸு சேர்த்துக்கோங்க. நம்ம முட்டை சேர்க்குறதுனால அதோட வாசனை வராமல் இருக்கிறதுக்காக எசன்ஸு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இதை இப்போ நாம் உடனே ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பன்னை ஃப்ரை பண்ணுறதுக்காக எண்ணெயை சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க. அந்த எண்ணெய்க்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு கரண்டி போட்டு எடுத்துக்கோங்க. எண்ணெய் மீடியமாக சூடானா போதும். இப்போ இந்த கரண்டியில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி சுடி எண்ணெயை அப்படியே அதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்தில் எண்ணெய் உள்ளேயே அந்த ஆப்பையை முக்கி விட்டுருங்க. மாவு நல்லா வெந்து அப்படியே தனியாக வந்துடுங்க. இப்படி ஆப்பையில் விட்டு எடுக்கும்போது நமக்கு ஷேப்பும் சூப்பராக வரும். இதுக்கு தீ மீடியமாக எரிஞ்சால் போதுங்க. ஆப்பையிலேருந்து மாவு தனியாக வந்ததும் 2 பக்கமும் நல்லா மாற்றி மாற்றி விட்டு வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான பன் ரெடி. இதே போல் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.